நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு வயலில் விவசாய அறுவடை பண்ணிவிட்டு அதை அப்போ எல்லாம் காத்திருந்தாங்க. அன்றைக்கி கறி சோறு இருந்து எல்லாம் வச்சு அதை மதியானத்தில் முடிஞ்சிருச்சு. இதை தூரத்துலேருந்து ஒரு பேய் பார்த்துட்டே இருந்துருக்கு. சரி, இருந்தாலும் எப்படி இருந்தாலும் காவலுக்கு வரும்போது அவங்க எப்படியா இருந்தாலும் கறி சமைப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அதே மாதிரி தோட்டத்துக்கு காவலுக்கு ஒரு கூடாரம் ஆரம்பித்து அதுக்குள்ளே ஒரு பண்டாட்டி புருஷன் எல்லாம் மொத்தமாக நைட்டு அந்த நெல்லுக்கு காவலுக்கு படுத்திருப்பாங்க. அப்படி படுத்து இருக்கும்போது அவங்க நைட்டுக்கு சமையலுக்கு என்னென்னா நல்லா மீன் குழம்பு வச்சு மீனை நல்லா வறுத்து சும்மா நல்லா கமன்னு வறுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நேராக உள்ள ஒரு கை நேராக நீட்டிட்டு ஒரு கை எனக்கும் கொடு மீன் அப்படின்ட்டுருக்கு. உடனே ஒரு மீன் எடுத்து கொடுத்தாங்க. திருப்பி அந்த மீனை சாப்பிட்டுருச்சு. திருப்பி இன்னொரு வெடிங்கிடுச்சு. திருப்பி இன்னொரு மீன் இப்படியே அது கை நீட்டிகிட்டே இருக்க. உடனே என்ன பண்ணுறது, அந்த விவசாயிக்கு கோவம் வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு இது மாதிரி இருந்தது, அன்னக்கூட மாதிரி. உடனே டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த பேயோட கையை வெட்டி அந்த அன்னக்கூட வச்சுட்டு அது மேலே அவர் ஏறிக்கும். இது கை போனோன்னா அப்படின்னு ஓலையெல்லாம் போய் பிரித்து நான் என்ன பண்ணுறேன் பாரு, என் கையை கொடுத்துரு, என்ன கையை கொடுத்து. ஏன்னா கை இருந்தால் தான் ஆவிகள் லோகத்தில் சேர்ப்பாங்க. உடனே அவர் ஆனால் கை தர முடியாது. சரி, அடுத்த நாள் அன்றைக்கி போயிடுச்சு. அன்றைக்கி போனால் அடுத்த நாள் அதோட கூட்டத்தை சேர்ந்தவங்களாம் கூப்பிட்டு இப்போ ஐயா என் கையை எப்படியாவது வாங்கி கொடுங்க. உடனே அப்பையும் முடியாது அப்படின்னு. மூணாவது நிறையா பேய்ங்க கேட்டு பார்த்துட்டு உடனே கை இல்லைன்னு சொல்லி கையை வாங்கிட்டு வந்தால் தான் நான் அவங்க உன்னை கூட்டத்தில் சேர்ப்புன்ருக்கு. உடனே அப்போ தான் ஒரு விவசாயி சொன்னாராம், இந்த மாதிரி உங்களுக்கு கை வேணும்னா எனக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு சத்தியம் பண்ணி தரணும். சரி, என்ன சத்தியம் சொல்லுங்கள். இப்போ நான் கையை கொடுத்துருவேன், ஆனால் நீங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த ஊருக்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர் சத்தியம் வாங்கிட்டார். சத்தியம் வாங்கினோன்னே சரி, அது இன்னும் பேய்ங்க சத்தியம் பண்ணிச்சு. பேய்ங்க சத்தியம் பண்ணோடனே உடனே அதுக்கப்புறம் அவர் கையை கொடுத்தோன்னே கையை வாங்கிட்டு அவ்வளோ மாயமாக மறைஞ்சிருச்சு. உடனே எல்லாரும் அந்த ஊர் சொன்னாங்க, எப்பா எங்களுக்கு நல்லது பண்ணேன். அதுலேருந்து அந்த ஊருக்கு பேய் தொந்தரவுள்ள எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதுதான் கதையோட